ஹலோ வெல்கம் டு விஸ்டோ மியூசியம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டயபெட்டிக் ஃபுட். அது நமக்கு ஆம்படேட் பண்ணி ஸ்பெசிமனை சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின வீடியோ தான். ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிளட்ல வந்து நமக்கு குளுக்கோஸ் வேல்யூ அதிகமா இருக்கிறதுக்கு பேர் தான் சர்க்கரை வியாதி. சர்க்கரை நோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபுட் கேர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஹை பிளட் சுகர் இருக்கும்போது நர்வ்ஸ் எல்லாம் நமக்கு டேமேஜ் ஆகும். அது பேர் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுறதுனால நமக்கு காலில் வந்து பிளட் சர்க்குலேஷனே கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால சின்னதா நமக்கு கட்டோ சின்னதா நம்ம எதனா அடிபட்டுருச்சுனாலோ அது ஹீல் ஆகுறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஹீல் ஆகுற பீரியட்ல டக்குன்னு அது இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அல்சர் ஆகலாம். அப்படி இல்லாம நமக்கு வந்து இந்த மாதிரி கேங்க்ரீன் மாதிரி கூட ஃபார்ம் ஆகி சீரியஸ் காம்ப்ளிகேஷன் கூட ஏற்படலாம். கேங்க்ரி அப்படின்னா டெத் ஆஃப் பாடி டிஷ்யூ. எதனால அந்த பாடி டிஷ்யூ டெத் ஆகும்? ஒன்னு பிளட் சப்ளை இல்லாம இருக்கலாம், இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எக்ஸஸ் ஆகி அந்த இடமே வந்து பிளட் சர்க்குலேஷனே போக முடியாம இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபுட் வந்து கேங்க்ரியா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் டிஸ்கலரேஷன் தெரியுதுங்களா, அந்த மாதிரி டிஸ்கலரேஷன் ஆயிடும். பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெயின் இருக்கும், அந்த இடமே மறுத்து போற மாதிரி நம்னஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங் இருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டியை பொறுத்து தான். டிஷ்யூ ஃபுல்லாவே டெட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை ரிமூவ் பண்றத தவிர வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த இடத்துல பிளட் ஃப்ளோவை ரீஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஃபுட் கேர் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். டெய்லி நீங்களே வந்து உங்க ஃபுட்டை வந்து செக் பண்ணி எக்ஸாமின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெயில்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் காலில் நடக்கிறத தவிர்க்கலாம். எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணீங்கனாவே பிளட் ஃப்ளோ நல்லாவே ஃப்ளோ ஆகும். ப்ராப்பரான ஃபுட்வேர் சூஸ் பண்ணி போடணும். இன்கேஸ் ஷூ போடுறீங்கன்னா சாக்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கணும். ஆஃப்டர் ஆம்புடேஷன் இந்த சாம்பிளை வந்து லேபுக்கு சென்ட் பண்றது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ராப்பரா வந்து ஆம்புடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வயபிள் டிஷ்யூ வரைக்கும் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி லேப் டெஸ்ட்ல சொல்லணும். இதுக்காக தான் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் லேபுக்கு சென்ட் பண்றாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்க்கு விஸ்டோ மியூசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.